ஃபர்ஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம் லிங்க்டு லிஸ்ட்டில். அதுக்கு முன்னாடி வந்து லிங்க்டு லிஸ்ட்னா என்ன? அது வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம நோட்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நோட்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் ஆகுது. அரே மாதிரி கண்டினியூஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகாது. இன்ஸ்டெட் ஈச் நோடுமே டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் தான் இருக்கும். அண்ட் பாயிண்டர் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணி நோட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு நோடுக்கு வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் வந்து டேட்டா, இன்னொன்று வந்து அட்ரஸ். ஸோ டேட்டா வந்து இங்கே வேல்யூ ஸ்டோர் பண்ணும். அட்ரஸில் வந்து இது நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ எல்லா நோடுமே நெக்ஸ்ட் நோட பாயிண்டராக யூஸ் பண்ணி தான் இங்கே கனெக்ட் ஆகுது. இதனால இதை நம்ம லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் லிங்க்டு லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இங்கே வந்து நமக்கு 3 நோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நோட் அட்ரஸ் 100ல் இருக்குது, டேட்டா வந்து 10, நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து 200, செகண்ட் நோட் அட்ரஸ் வந்து 200ல் இருக்குது, டேட்டா வந்து 20, நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து 300, தேர்ட் நோட் அட்ரஸ் வந்து 300ல் இருக்குது, டேட்டா வந்து 30, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நல் இருக்குது. இப்போது நம்ம நார்மலாக கம்ப்யூட்டர்ஸில் வந்து எல்லா வேரியபிளுமே நமக்கு வந்து மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே மெமரி அட்ரஸ் இருக்குது. அதனால தான் ஒரு நோடு வந்து மெமரியில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டெலிஷன் அட் ஃபஸ்ட் நோட் பார்க்குறோம். டெலிஷன் அட் ஃபஸ்ட்டில் வந்து லிங்க்டு லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு நோடை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இனிஷியலாக ஹெட் பாயிண்ட்டர் வந்து ஃபஸ்ட்டு நோடை தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஹெட் வந்து 10 தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸை டெம்பரரியாக வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ டெம்ப் ஈக்குவல் டு ஹெட். இப்போது டெம்ப்பும் ஃபஸ்ட்டு நோடை தான் பாயிண்ட் பண்ணுது. இப்போது தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் வந்து இப்போ ஹெட்ரு பாயிண்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹெட்ரு பாயிண்ட்டை நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நோடோட நெக்ஸ்ட் அட்ரஸ் 200. ஸோ ஹெட்டு 200க்கு மூவ் ஆகுது. இப்போது ஹெட்டில் 20 வேல்யூ இருக்கிற நோடை பாயிண்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஸ்டெப் 4ல் வந்து டெம்பில் ஸ்டோர் பண்ணின ஃபஸ்ட்டு நோடை டெலீட் பண்ணுறோம் யூஸிங் ஃப்ரீ அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃப்ரீ எதுக்கு யூஸ் பண்ணோன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். இது வந்து டெலீட் மெமரியை வந்து டெலீட் பண்ணும். லைக் அந்த மெமரி வந்து நோடுக்கு அலோகேட் ஆகிருக்கும்ல, அந்த மெமரியை வந்து இதை டெலீட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இங்கே வந்து இப்போ நார்மலாக ஒரு ஆல்கோரிதம் வந்து இதுக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து ஹெட் நோடை வந்து டெம்ப்ன்ற ஒரு வேரியபிளை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஹெட்டை வந்து ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம டெலீட் பண்ணுறோம். இப்போ இங்கே கோட் பார்த்தோன்னா ஸோ கோடில் வந்து இங்கே நம்ம டெலீட் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் லிங்க்டு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நோடை டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஸ்ட்ரக்ட் நோட் பாயிண்டர் டெம்ப் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த டெம்பரரியாக ஃபஸ்ட்டு நோட் அட்ரஸை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து என்ன பார்த்தோம், செக் இஃப் த லிஸ்ட் இஸ் எம்டியில். ஸோ இங்கே வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லிங்க்டு லிஸ்ட் எம்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போது ஹெட் வந்து ஈக்குவல் டு நல்லுனா லிஸ்ட்டில் நோட்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ நான் பிரிண்ட் பண்ணிடுறேன் லிஸ்ட் இஸ் எம்டி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து லிஸ்ட் எம்டினா டெலீட் பண்ண நோடு இல்லை. ஸோ லிஸ்ட் வந்து எம்டி நீங்கள் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு நோட் அட்ரஸை டெம்பில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டெம்ப் ஈக்குவல் டு ஹெட். இப்போது டெம்ப்பு ஃபஸ்ட்டு நோடை தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹெட் பாயிண்டரை நெக்ஸ்ட்டு நோடுக்கு மூவ் பண்ணுறோம். அதுதான் நான் இங்கே சொன்னேன், நெக்ஸ்ட்டு பாயிண்டர் நம்ம வந்து இங்கே மூவ் பண்ணுவோம். ஸோ ஹெட் நான் இப்போ வந்து இங்கே எங்கே பாயிண்ட் பண்ணேன், செகண்ட் நோடுக்கு வந்து எனக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் டெம்பில் ஸ்டோர் பண்ணின ஃபஸ்ட்டு நோட் மெமரி ஃப்ரீ பண்ணோடனே நம்ம வந்து இந்த ஃப்ரீ அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா மெமரியை வந்து டெலீட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நோடு வந்து இங்கே டெலீட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினா நமக்கு வந்து டெலிஷன் அட் ஃபஸ்ட் வந்து இங்கே ஆகிடும் லிங்க் லிஸ்ட்டில்.